Hi friends, GSM Tamil Computer Service. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து Phoenix OS டார்க் மேட்டர் இன்ஸ்டாலேஷன் வீடியோ போட்டுருந்தோம். அது வந்து அதர் எஃப்எஸ்ல தான் போட்டுருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ext4 பார்ட்டிஷனில் போட்டிருக்கோம், இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அண்ட் கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி ஹையர் அண்ட் கேம்ஸ் விளாடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு மேக் பண்ணி கொடுத்த ஒரு பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 𝐾G கேமிங். ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் சேனல் லிங்க்கும் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் அவர் சேனலே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வெல்கம் பேக் டு GSM தமிழ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி ஃபீனிக்ஸ் OS டார்க் மேட்டரில் வந்து பீட்டா வெர்ஷன் நம்ம வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதாவது என்ன நார்மலாக இன்ஸ்டாலேஷன் வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஆனால் இப்போ பார்க்க போகிறது அப்படி கிடையாது, மாசான வேறு பார்ட்டிஷன்லேயே நாங்களாம் இன்ஸ்டால் பண்ணுவோம்டா மாதிரி இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். முன்னாடி போட்டது வந்து நார்மலாக NTFSல இன்ஸ்டாலேஷன் பண்ணது பார்ட்டிஷனில். தட் மீன்ஸ் இது அது கிடையாது, இது வந்து ext4 ஒரு பார்ட்டிஷனில் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். நீ ஏன்டா அதில் போய் இன்ஸ்டால் பண்ணுற உனக்குனா இந்த தேவையில்லாத வேலைலாம் கேட்டிங்கன்னு வைங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, NTFSல வந்து அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்காது. அது ext4 இன்ஸ்டாலேஷன் பண்ணிங்கன்னா ஓரளவு நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குன்றதுனால தான் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து முன்னாடியே அந்த நார்மலான டார்க் மேட்டர் இன்ஸ்டாலேஷன் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஜஸ்ட் அதே ஸ்டெப்பில் தான் இருக்கா, வேறு எதுவுமே மாறுதல் இருக்காது. ஜஸ்ட்டு சில ஸ்டெப்ஸ் வந்து ஆட் ஆகிருக்குமே தவிர அதே வீடியோ தான். பட் அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அறகோரியாக பண்ணிவிட்டு லேப்டாப்புக்கு எதனா ஆச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டால் அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன்னு தாழ்மையுடன் இப்பயே சொல்லிக்கிறேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும், ஓகேவா? சரி வாங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்க அப்படின்னா டிஸ்கை பிரிக்க போகிறோம். அது உங்கள் இஷ்டம், 50 ஜிபினா பிரிச்சிங்க, 100னா பிரிங்க, 20 ஜிபினா பிரிச்சிங்களா. சர்ச் பாரில் போய்ட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு அடிச்சிங்கன்னு வைங்க, அப்படியே முன்னாடி வந்துடுவார். அப்படியே ஒரு டப்புன்னு ஒரு தட்டுனா ஓப்பன் ஆகிடுவாங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு உங்களுக்கு தேவையாக பிரிச்சுக்குங்க. நான் ஆல்ரெடி 50 ஜிபியை பிரித்து வச்சுட்டேன். பிரித்து வச்சா மட்டும் போட்டால் அது பிரித்ததை அன்லொக்கேட்டட் பண்ணணும். அதனால் புரியுது. அதாவது நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அந்த வால்யூமை வந்து டிலைட் பண்ணிடணும். அது அதில் வந்து முக்கியமான விஷயமே. ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்தவரையுமே நம்ம வந்து வால்யூமை அப்படியே வச்சுருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அன்லொக்கேட்டட் பண்ணணும். இந்த நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். அது எப்படி பண்ணணும் கேட்டிங்கன்னா சாதாரணமாக டிஸ்கை கிளிக் பண்ணி டிலைட் வால்யூம் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து அன்லொக்கேட்டட் ஆகிடும். அப்படி இருந்தால் தான் இதில் இன்ஸ்டாலேஷன் வந்து சிம்பிளாக இருக்கும். இல்லை இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேவா? சரி ஓகே, அன்லொக்கேட்டட் வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு. அன்லொக்கேட் பண்ண பார்த்தீங்கன்னா மேலே பிளாக் கலர் வந்துச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து OS ஒரு ஃபைலு கண்ணு முன்னாடி தான் இருக்குது. அதை டப்புன்னு ஒரு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பனும் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அது நம்ம லேப்டாப் கொஞ்சம் ஸ்லோவாக ஏதோ லோட் ஆகிட்டு இருக்கு. லோடாகி வரட்டும். நான் வந்துட்டேன் சிங்கா குட்டி, நீ வந்துட்டியாடா. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் ஒரு ஐக்கான் போட்டிருக்கலாம். அது வந்து நீங்கள் ஒரு 2 தட்டு தட்டினீங்கன்னு வைங்க, பட்டுன்னு ஓப்பன் ஆகும் செட்டப்பு. அதை ஃபினிஷ் பண்ண ஆகும் இன்ஸ்டாலு. அதாவது டார்க் மேட்ரு, ஓகேவா? டார்க் மேட்டர் பீட்டா வெர்ஷன்ப்பா, தப்பு எதை நினச்சிக்காதியா. சரி ஓகே, டார்க் மேட்டர் அதை வந்து கிளிக் பண்ணியாச்சு. இதில் வந்து சில ஸ்டெப்ஸ்லாம் முக்கியமாக நான் சொல்லியிருப்பேன், அதனால் பாருங்கள், ஓகேவா? இதில் முக்கியமான வந்து EXFS ரெக்கமெண்டட்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதை தான் நீ செலக்ட் பண்ணணும். கீழே வந்து லேட்டஸ்ட்டு கிரபின் டவுன்லோடருக்கு ஒரு டிக் கொடுத்துருக்கணும். அந்த 3 பாக்ஸில் டிக்கு வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு அந்த EXT நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டுனாவே போதும், ஓகேவா? இப்போ வந்து கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது லோட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதுக்கு இன்டர்நெட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி வைங்கப்பா, ஓகேவா? ஏன்னா grep2வினுடைய லேட்டஸ்ட் ஃபைல் டவுன்லோட் ஆகணும். இப்போ இங்கே பார்த்தீங்களா பார்ட்டிஷன் டூல் சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. அதாவது டிஸ்க் ஜீனியஸ் உடைய டூல் தான் அது ஃபினிஷ் ஆகிட்டு வந்தோன்னா இந்த டிஸ்க் ஜீனியஸ் டூல் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, இப்போ வந்து நான் வந்து அன்லொக்கேட்டட் பண்ண இது பார்த்தீங்களா, அங்கே லைட்டாக வந்து லைட் ஒயிட்டில் வந்து இங்கே சைடில் காட்டுது பாருங்கள். அந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காட்டுதில்ல. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த இடத்துல போய் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டிலே வந்து க்ரியேட் பார்ட்டிஷன் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டால் இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல எந்த நான் செலக்ட் பண்ணணும் கரெக்டாக பாருங்கள், ext4 லினக்ஸ். அதை கரெக்டாக நீங்கள் அதை தான் செலக்ட் பண்ணணும், ஓகே? செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல, ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டேன் ஒன்றுமே ஆகலை, என்னடா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் பண்ணிக்கிட்டான்னு கேட்கும். நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னு வைங்க, ஓகே கொடுத்தது கொஞ்ச நேரத்தில் அது ஃபார்மேட் ஆகிட்டு அது வந்து ext4 பார்ட்டிஷனாக மாறிடும், ஓகேவா? இப்போ பாருங்க மாறிக்கிட்டு இருக்கு. லோட் ஆகுதே, அவ்வளோதான் மாறிடுச்சா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது வந்து அதுவே தானே ஃபார்மேட் ஆகி
ext4 பார்ட்டிஷனாக மாறிடும். ஆல்ரெடி அது மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறம் நம்ம அப்படியே மேலே போயிட்டு கட் பண்ணிடலாம். ஒன்றும் பண்ணதோட மேலே போய்ட்டு டபாக்கு தட்டின டப்பிக்கு அது போயிடும். கட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்து அடுத்து இதுக்கு நம்ம போயிட வேண்டியது தான். ஓகேவா, அது கொடுத்த உடனே இது வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே போட ப்ராசஸ் ஓகே. இதுக்கு வந்து ஓகே கொடுத்துருங்கோ. இதுக்கு வந்து ஓகே கொடுக்கக்கூடாது. சாரி ஓகே கொடுக்கவே கூடாது. இதுக்கு நீங்கள் வந்து மேலே இன்ட்டு கொடுக்கணும். இன்ட்டு இருக்கிறத டச் பண்ணி, ஏன்னா அது வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண கேட்கும். அதனால் ஓகே மட்டும் கொடுத்துடாதீங்க. ஓகேவா, அதுக்கு இது பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், எந்த இதுவும் நீங்கள் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணணும். எதை நீங்கள் வந்து ext4 பார்ட்டிஷனாக மாற்றுனீங்களோ அந்த டிஸ்க்லேட்டரை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் டப்புன்னு ஒரு தட்டினோடனே என்ன ஆகுது, டவுன்லோட் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லாம் இருக்கும். நான் பேசியிருக்க மாட்டேன், சாங் தான் வரும். அந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, லேட்டஸ்ட் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டர்நெட்டை போய் டிஸ்கனெக்ட் கூட பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இன்டர்நெட் வந்து தேவை கிடையாது. நீங்கள் வந்து டிஸ்கனெக்ட் கூட பண்ணிக்கிங்க. அது உங்கள் விருப்பம், அதை நான் தலையிட விரும்பவில்லை. ஓகேவா, இதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான் இருக்கும். முக்கியமான விஷயம் சொல்லும்போது மட்டும்தான் நான் சொல்லியிருப்பேன். சரி, ஓகே. இப்போ வந்து பாருங்கள், இன்ஸ்டாலேஷன் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ்டு ரீபூட் பண்ணுங்கயான்னு கேட்கும். வெயிட் பண்ணுங்க, ரீபூட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ வந்து நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன் என் லேப்டாப்பை. நான் முக்கியமான இடத்துல மட்டும் தான் பேசிடுவேன். மிச்ச டைமில் வேறு சாங் மட்டும் தான் போவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து முக்கியமான ஒரு இது பார்த்தே ஆகணும். இது வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு செட்டப் வந்து வரும். அதில் வந்து கரெக்டாக நான் சொல்கிறது வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபீனிக்ஸ் OS அஃபிஷியல் லான்ச்சர் அது சொல்லிட்டு அந்த 4வது ஆப்ஷனாக இருக்கும். நல்லா பார்த்துங்க, 4வது ஆப்ஷன். நான் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஆல்மோஸ்ட் டன்னு தான். ஓகேவா, ஓகே கொடுத்துட்டிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே மாசாக வெறித்தனமாக இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ வந்து உள்ளேயும் வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு ஒய்ஃபை ப்ராப்ளம், ஒய்ஃபை வந்து கிராஸ் சிம்பிள் போட்டு ஒய்ஃபை ப்ராப்ளம் வந்திருந்தா அதுக்கும் நாங்கள் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் போய்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணாவே கண்டிப்பாக எங்கள் வீடியோ வந்து வரும். அதனால் அதை பார்த்து ஒய்ஃபை ப்ராப்ளம் வந்தால் அதையும் நீங்கள் சால்வேஷன் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, ஷேர் பண்ணோம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போனோன்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போனீங்கன்னா ஏதாவது சொல்லலாமே, சரி பரவாயில்ல, எல்லாம் நம்ம ஆளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவீங்கன்ற நம்பிக்கை தான்ப்பா. எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தானே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. பாய், அடுத்த வீடியோ பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஓஎஸில் வந்து கேம் ப்ளே வீடியோ வேணுமான்றதை கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். நாங்கள் வந்து இந்த கேம் ப்ளே வீடியோ வந்து கூடிய விரைவில் உங்களோட கமெண்ட்ஸை பார்த்துட்டு போடலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறோம். அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.